இன்னைக்கு கிளாஸ்ல பர்முடாஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல துணியை 4 மடக்கிக்கோங்க. ஹைட் வந்து 26 இன்ச் எடுத்துக்கோங்க. அகலம் வந்து 12 இன்ச் எடுத்துக்கோங்க. அகலத்துக்கு நேரா ஒரு கோடு, உயரத்துக்கு நேரா ஒரு கோடு போட்டிங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஆயிரும். அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த அளவு வந்து ஒரு 6 வயசுலேருந்து 8 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க போடலாம். இப்போ நம்ம மேல் அகலம் 9.5 இன்ச் எடுத்துக்கலாம். இந்த ஹைட் வந்து புட்டம் ஹைட்னு சொல்லுவாங்க. அது வந்து 10 இன்ச் எடுத்துக்கலாம். அந்த 10 இன்ச்சுக்கு நேரா ஒரு கோடு போட்டிங்கன்னா அதுவும் ஒரு பாக்ஸ் மாதிரி ஆயிரும். இப்போ வந்து கீழ் அகலம் வந்து சேம் அதே 9.5 இன்ச் எடுத்துக்கலாம். ஏன்னா 3/4 கீழே வந்து நமக்கு கொஞ்சம் அகலம் கம்மியாக தான் இருக்கும். தொடைப்பகுதினா உங்களுக்கு இங்கே பாருங்க 10 இன்ச் அந்த மாதிரி வரும், 11 இன்ச். இதே வந்து உங்களுக்கு கீழ் அகலம்னால சேம் 9.5 வச்சாவே போதும். இப்போ இந்த புட்டமில் கிராஸாக இருக்கிற இடத்துல 1 இன்ச் வச்சு வளைவு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த புட்டம் வளைவு கிடச்சிரும். பாருங்கள், இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம சென்டரில் பாக்கெட் வைக்க போகிறோம். 2 பக்கமும் பாக்கெட் வரும். அது ஈக்குவலாக வரணும் அப்படிங்கிறதுக்காக சேம் 9 இன்ச்சில் 2 பகுதியிலையுமே, அதாவது நம்ம வெட்டியிருக்கோம் இல்லையா 4 போட்டு, அப்போ அதில் 2 பார்ட்ஸ் நம்ம கிடச்சிருக்கும். அதில் சென்டர் பகுதியில் 9 இன்ச் ஹைட் வச்சு 2லையுமே குறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாக்கெட் வெட்டிடலாம். பாக்கெட்டோட ஹைட் வந்து 7 இன்ச் எடுத்துக்கலாம். அகலம் வந்து நம்ம ஒரு 5.5 இன்ச் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சேம் 2 பீஸ் வெட்டிக்கலாம். சேம் அதே 5.5 இன்ச் அகலத்தில் 5 இன்ச் மட்டும் ஹைட் வச்சு சேம் அதே மாதிரி 2 பீஸ் எடுத்துக்கலாம். இது பாக்கெட் மேலே ஒரு மூடி மாதிரி போட்டு நம்ம தைக்க போகிறோம். அதுக்காக இப்போ நம்ம பர்முடாஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம பாக்கெட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மடக்கு அப்புறம் ஒரு மடக்கு மடக்கி அந்த 2லையுமே நம்ம அடிச்சு வச்சுக்கலாம். இப்போ சென்டரில் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று நம்ம வைக்கிறேன். அப்போ தான் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரெடிமேட் மாதிரியே இருக்கும். அதுக்கடுத்து வந்து 5 இன்ச்சில் ஒரு பீஸ் வேணும் இல்லையா, அந்த பீஸை வந்து 2 மடக்கி இங்கே பாருங்கள், 2 மடக்கி 2 பக்கமும் அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு திருப்பி சுற்றி வர இங்கே பாருங்கள், சுற்றி வர அடிச்சுக்கோங்க. இது வந்து மேலே மூடி மாதிரி நம்ம போட்டு தப்போம். இப்போ ட்ரௌசர் எடுத்துக்கோங்க. ட்ரௌசரில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம எப்பவும் கீழ்ப்பகுதியை தான் மடக்கி அடிப்போம். அதே மாதிரி மடக்கி அடிச்சுக்கலாம். அடுத்தது நம்ம சென்டரில் 9 இன்ச் ஹைட் வச்சு குறிச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதில் கரெக்டாக சென்டர் பகுதியில் வர மாதிரி நம்ம பாக்கெட்டை வச்சு தைச்சிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக அந்த சென்டரில் வச்சுட்டு பாக்கெட்டை சுற்றி வர அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாக்கெட் அடிச்சதுக்கப்புறம் சேம் அந்த பாக்கெட்டுக்கு மேல் பகுதியில் நம்ம ஒரு மேல் மூடி ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து பாக்கெட்டுக்கு மேலே மேல் பகுதி பார்த்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பாக்கெட் வந்து மறைக்கிற மாதிரி, அதாவது மூடி போட்ட மாதிரி ஒரு அடி அடிச்சு விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு பாக்கெட் வச்சிட்டோம். சேம் இதே மாதிரியே இன்னொரு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் சென்டரில் நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ட்ரௌசரில் அந்த வளைவான பகுதி இருக்கு இல்லையா, அந்த வளைவான பகுதியை நான் வந்து இந்த மாதிரி மடக்கி அடிக்கிறேன். அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லைஃப் நல்லாயிருக்கும். அதுக்காக ஓவர்லாக் மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓவர்லாக் கூட போட்டுக்கலாம். ஆனால் ஓவர்லாக்கை விட இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா நல்லா வரும். நீங்கள் மேக்ஸிமம் ட்ரௌசரில் பாருங்கள், இந்த மாதிரி தான் அடிச்சுப்பாங்க. பாருங்கள், அந்த மடக்கி அடிச்சதை பதிய வச்சு அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கீழ் பகுதியில் நம்ம மடக்கி அடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த பகுதியை நேராக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரௌசர் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ட்ரௌசர் ரெடியான மாதிரி. அதையும் ஒரு மடக்கி இந்த பகுதி அடிக்கும்போது கொஞ்சம் கவனமாக அடிக்கணும். ஏன்னா உள்ள துணி மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான், நமக்கு இப்போ கிட்டத்தட்ட ட்ரௌசர் மாதிரி ஒரு சேஃப் கிடச்சிச்சு. இப்போ மேல் பகுதியில் ஒரு மடக்கி சுற்றி வர அடிச்சுக்கோங்க. ரெண்டாவது எலாஸ்டிக் எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்னா, நமக்கு ட்ரௌசரில் ஒரு பகுதி மட்டும், இப்போ 2 பகுதியும் இருக்குது அப்படின்னா ஒரு பங்கு மட்டும் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 2 இன்ச் அளவுக்கு மடக்கி எலாஸ்டிக்கை உள்ள வச்சு சென்டர் பகுதியில் ஒரு தையல் போட்டு ஊசியை உள்ள விட்டுட்டு 2 கையாலையும் இழுத்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீட்டாக தையல் விழுகும். அவ்வளோதான், ஃபுல்லாக சுற்றி வர அடிச்சுட்டு அடுத்து மறுபடியும் 1 இன்ச், அதாவது கீழ் பகுதியில் எலாஸ்டிக்கோட கீழ் பகுதியில் சுற்றி வர ஒரு தையல் போட்டிங்கன்னா அவ்வளோதான். எலாஸ்டிக் வைக்கிறது ரொம்ப ஈஸி. என்ன, ஊசி வந்து உள்ள குத்துன மாதிரி வச்சு அதுக்கப்புறமா எலாஸ்டிக் எடுத்தீங்கன்னா நழுவி வராமல் இருக்கும். இப்போ நீங்கள் இதுக்கு தேவையான ஒரு ரோப்போட கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், பர்முடாஸ் ரெடி ஆயிடுச்சு.